தமிழுக்கு படிக்கிறதுக்காக புக்கு வந்து கொடுக்கும்போது டக்குன்னு வந்து தாமரை அடியே டாக்டர் அம்மா அப்படின்னு பயங்கரமாக என்ட்ரி கொடுக்குறாங்க. நீ இந்த வீட்டில் வேலைக்காரியாக தான் இருக்கணும், டாக்டருக்கு படிக்கலாம் கனவுலாம் காண்டுட்டு இருக்கக்கூடாது. ஏற்கனவே சேது மாமா உன்னை படிக்க வச்சுட்டு இருக்காருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த வேலை வேறையா? இரு, இதை யார்ட்டையா சொல்லியே ஆகணுமே, வாமா நம்ம மாமாட்டே போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையோட அம்மாவும் அந்த புக்கவே அப்படியே தூக்கிட்டு போய் சேதுவோடைய அப்பா கிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. ஏன்னா சேது வந்து தமிழை படிக்க வைக்கிறது அவங்க அப்பாவுக்கே தெரியவே தெரியாதுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. போய் புக்கு அங்கே முன்னாடி வச்சு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களான்னு, இந்த வீட்டில் அவள் படிக்கலன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறோம், சேது போய் படிக்க வச்சிட்ருக்குறா அப்படின்னது. என் பையன் ஒரு காலமும் அதை செய்யவே மாட்டான், நான் செய்யவே இல்லைன்னு சொல்லு சேது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சேதை சொல்கிறாங்க. எப்படி சொல்லுவார், அவன் தான் படிக்க வச்சிட்ருக்கான்னு எங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சேதுவும் தாமரையும் திமிரா நிற்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து என் பிள்ளை என்றைக்குமே என்னை மீறி எந்த தப்பும் செய்ய மாட்டான், நீ படிக்க வைக்கலன்னு சொல்லு சேது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேது வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியில் நிற்கிறாருங்க. இப்படி தாங்க அடுத்த வாரம்